கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை படித்து தியானிக்க போகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆதியாகமம் 1 - 9 வரை முடித்து விட்டோம். இப்போது 10ஆம் அதிகாரத்தில் நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களுடைய வம்ச வரலாறை படிக்க போகிறோம். இதில் நிறைய பெயர்கள் வரும், அதெல்லாம் நம்ம கவனமாக கவனிக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸோடு தான் கர்த்தர் இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்காரு. வாங்க வாசிக்கலாம். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இந்த மாகோகுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் கோகுக்கும் மாகோகுக்கும் யுத்தம் வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த மாகோகு வம்சத்தார் தான் இந்த மாகோகு. கோமேரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஷ், கித்தீம், தோதானீம் என்பவர்கள். இப்போ இந்த பெயர்களெல்லாம் குறிச்சிருக்காங்கல்ல, இவர்கள் எல்லாம் ஒரு வெவ்வேறு நேஷ்னாலிட்டிஸாக மாறி இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த தர்ஷீஷ் என்ற பேரை இன்னொரு இடத்துல எங்கே வருது வேதத்தில் ஞாபகம் இருக்குங்களா? யோனாவோட அதிகாரத்தில் யோனாவை கர்த்தர் அனுப்பும் போது அவர் தர்ஷீஷ்க்கு ஏறி போக முயற்சி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. ஸோ இவர்கள் இந்த ஜல பிரளயத்துக்கு பிறகு சந்ததிகளை பெறாங்க இல்லைங்களா? அவர்கள் தான் வெவ்வேறு பாஷைகளின்படியும் கோத்திரத்தின்படியும் ஜாதியின்படியும் தேசங்களாக பகுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம. அடுத்ததாக காம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். போன அதிகாரத்தில் பார்த்தோம், காம் பண்ண தப்புக்காக நோவா அவர்கள் அவருடைய குமாரனாகிய கானானை சபிக்கிறார் என்று சொல்லி. கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். இந்த ராமாவோட பேர் ஞாபகம் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்தில் ராமாவிலே அழுகுரல் கேட்கப்பட்டது என்று சொல்லி எழுதிய வேத வாக்கியம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்களா? அந்த ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்ல சொல்கிறாரு இல்லைங்களா? அது அந்த ராமா தான் இந்த ராமாவோட வம்சத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த கூஷ் என்பவர் காமுடைய குமாரரில் ஒருவர். அவருக்கு நிம்ரோத் என்ற ஒரு மகன் இருந்தான். நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இந்த வார்த்தை இங்கே மாத்திரம் இல்லைங்க, வேதத்தில் 2 இடத்துல வெவ்வேறு இடத்துல நிம்ரோத்தை குறித்து மென்ஷன் ஆயிருக்கு. நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துலையும் ஒரு சில பெயர்கள் வம்சங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆதாம்லேருந்து சேத், ஏனோஸ், கீனோன், மகலாயேலேல், இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம் பற்றியும் எழுதப்பட்டிருக்கா. காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். அந்த கூஷோட குமாரன் தான் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். இந்த கூஷுக்கு இன்னொரு மகன் இருந்தான், அவன் தான் இந்த நிம்ரோத். இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். கூஷின் குமாரன் தான் நிம்ரோத். இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த நிம்ரோத் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் வரும். இந்த பாபிலோன் என்னும் கோபுரத்தை கர்த்தருக்கு விரோதமாக ஆட்களை எழுப்பி அவருக்கு விரோதமாக ரிபல் பண்ண ஒரு
ராஜாவை போல ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தவன் தான் இந்த நிம்ரோத். இது வந்துட்டு ஆதியாகமத்தில் நம்ம பார்த்த அதே ஒரு பெயர் தான். அவரை பற்றி 1 நாளாகமத்திலையும் இருக்குது. ஒரு இடத்துலையும் இவரோட பேர் எழுதப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. மீகாவின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். ஸோ இங்கேயும் நிம்ரோத்தோட பேர் வருது. மொத்தம் 3 வாட்டி வேதத்தில் நிம்ரோத்தோட பேர் எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். இது எந்த வேட்டைக்காரன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மிருகங்களை மட்டும் இல்லைங்க, மனுஷனையும் இவன் வேட்டையாடுறவனாக இருந்திருக்கிறான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. ஸோ அந்த காலத்தில் எப்படி கோலியாத்தை போல அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயாவது சொல்லுவோம் இல்லைங்களா, சிம்சோனை போல பலசாலி யாரும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலத்தில் நிம்ரோத்தை போல, வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்ற வழக்கச்சொல் உண்டாயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் பராக்கிரமசாலியாகவும் ஒரு வேட்டைக்காரனாகவும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஆளாகவும் அவர் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல். இந்த பாபேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரேத், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். பார்த்தீங்களா, அப்போ இவன் ஆளுகை செய்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவன் ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறான், பராக்கிரமசாலியாக பலசாலியாக இருந்திருக்கான், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கு காலாக்கும் நடுவாக ரெசனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். ஸோ பாருங்கள், இந்த நினிவேவை யோசிச்சு பாருங்கள். இந்த நினிவே பட்டணத்தில் தான் மக்கள் மோசமாக இருந்ததுனால கர்த்தர் அதை அழிக்க சித்தம் கொண்டார். பிறகு அந்த மக்களுக்கு புத்தி சொல்வதற்காக யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த யோனா அதிகாரம் ஃபுல்லாகவே நினைவே பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் ஆனால் மனம் திரும்பினதுனால அவங்களை அழிக்காமல் விட்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நினிவே பட்டணத்தை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. மிஸ்ராயீம், லூதீமையும், ஆனாமீமையும், லெகாபீபையும், நப்தூகீமையும், பத்ருசீமையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும், கப்தொரீமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரும், கிர்காசியரும், ஈவியரையும், அர்கீரியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், கமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். இந்த கானானை தான் நோவா அவர்கள் சபித்த அந்த கானானியர், அந்த வம்சம்தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்கன்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கு. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபாயும் வழியாய் லாசா மட்டும் இருந்தது. இந்த சோதோம் கொமோரா ஞாபகம் இருக்குங்களா? இந்த பட்டணமும் பாவம் செய்ததினாலே கர்த்தரால் வானத்திலிருந்து அக்கினி போடப்பட்டு அழிக்கப்பட்டது. அப்பொழுது அதுக்குள்ளே இருந்த லோத்தையும் அவர்கள் குடும்பத்தையும் தேவதூதர்கள் காப்பாற்றின விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுக்கு சந்ததியார். இவங்க எல்லாம் காமுக்கு சந்ததியாராக இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வாசிச்சது எல்லாமே. அடுத்தது, சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கும் தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்தாத், லூத், ஆராம். இந்த ஆராம் ஊர் படிச்சிருப்பீங்க.
ஆறாமுடைய குமாரர் ஊத்ஸ் தேசத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யோக்தான். பேலேகு என்ற வார்த்தைக்கு டிவைடிங் என்று சொல்லி பொருள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவனோட காலகட்டத்தில் இந்த பூமி பகுக்கப்பட்டிருக்கு. ஸோ பல நாடுகளாகவும் நேஷன்ஸ் ஆகவும் காண்டினென்ட்ஸ் ஆகவும் இந்த காலத்தில் தான் அது பகுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிபாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான். அவர்கள் அனைவரும் யோக்தானுடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா தொடங்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உடைய தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளை. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஸோ அது வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருந்தவர்கள் சேம், காம், யாபேத் என்பவர்கள். அதாவது நோவாவின் குமாரரின் மூலமாக உலகத்தில் பல ஜாதிகள் பகுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அழகாக பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே ஒரு ஆங்கில வேதாகமாக இருக்குது. அதில் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் ஒரு வரைபடமாக போட்டிருக்கிறார்கள். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி புள்ளியாக போடப்பட்டிருக்கிறது யாஃபேத்துடைய சந்ததியார், அவர்களுடைய நேஷன்ஸ், டிசண்டன்ஸ் ஆஃப் சேம் அவர்களுடையது இப்படி பாக்ஸ் போட்டிருக்கோம். காம் அவர்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ காமோட சந்ததியார் யாரெலான்னு பார்த்தோன்னா இந்த ஈஜிப்ட் சைடு நெஃபுஹிம் இந்த ஏரியா, அதிகமாக இந்த ஆப்பிரிக்கா தேசத்து மக்கள் எல்லாம் இந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம் காமுடைய புத்திரராக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே பாருங்கள், இந்த கானானுடைய சந்ததியார் நேஷன்ஸாக வந்திருக்காங்க. யாஃபேத்தோட சந்ததி மெடிட்ரேனியன் சீயை சுற்றி இருக்கிறார்கள். ஏஷியா மைனர் அந்த சைடு இருக்கிறார்கள். இங்கே எல்லாமே இருந்திருக்கிறார்கள். மாகோகு அவர்களுடைய ஏரியாஸ், இதெல்லாம் இந்த மக்கள் எல்லாம். அடுத்தது ஷேமுடைய சந்ததியார். இந்த ஏரியாஸில் மெசபொத்தேமியா, இந்த நிம்ரோத் இருந்த இடம், இந்த அரேபியா சைடு, இதெல்லாம் ஷேமுடைய சந்ததியார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாமே வேதத்தின் அட்டாட்சியோடைய நம்ம என்ன பார்க்குறோன்னா சேம், காம், யாப்பேத் மூலமாக தான் இந்த முழு உலகமே பகுக்கப்பட்டிருக்கு. பல ஜாதிகளும் பல விதமான மக்களும் ஏற்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரே தகப்பன் தாங்க. நம்ம ஆதாம் ஏவாள்லேருந்து உண்டானவங்க. நமக்குள்ளே எந்த ஒரு ஜாதியோ உயர்வு தாழ்வோ வேறுபாடுகளோ தேவையே இல்லை. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து உண்டானவங்க தான் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ தூரம் கவனித்து அவங்க எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருக்கு மகிமை. ஆமீன்.